பெரிய குடும்பம் இல்லையா? எவ்வளவு குடும்பம் இருக்கும்? 800 வருஷம் உயிரோடு இருக்கு. அதுக்கப்புறம் 800 வருஷம் பொட்ட பிள்ளைகளையும் ஆம்பளை பையனையும் பெற்று தள்ளி இருக்காங்க. இதுகள் எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கும், எவ்வளவு பெரிய நகரமா இருந்திருக்கும். அப்போ காயின் எங்க இருந்து தான் பொண்ணு எடுக்கணும்? இங்க இருந்து தான் எடுக்கணும் இல்லையா? அப்ப அவன் யாரை கட்டியிருக்கணும்? தன்னுடைய சகோதரி. அப்ப அந்த நாள்ல இந்த அதாவது சகோதரன் சகோதரி கட்டக்கூடாது அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருந்துச்சா? இல்ல. ஏன்? இன விருத்திக்காக தேவன் அதை என்ன செய்தார்? அனுமதிச்சார். சோசியல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்படியா? சோசியல் ஸ்டடிஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஜனப்பெருக்கத்தை கொண்டு வர்றதுக்காக 2 பேரும் இறங்கி வர்றாங்களே, 2 பேருடைய சந்ததியும் அதிகமா பெருகிச்சா இல்ல யாருடைய சந்ததி அதிகமா பெருகிச்சு? இதை கவனிச்சு பாத்தீங்கன்னா, காயினுடைய சந்ததி என்னத்துக்கு என்ன? அதைத்தான் கேட்டவங்க கிட்ட ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. என்னது சரியான ஆன்சர்? பொண்ணே இல்லையோ? பொண்ணே இருந்தா டபார்னு சொல்லுவான் எதையாவது ஒண்ணு திடீர்னு. ஆவில கொண்டனால என்ன ஆகி போச்சு? சரி போட்டு அது போட்டு சரி, உங்க மனசுல அது வரதான்னு பார்க்கலாம். யாராவது கண்டுபிடிச்சு சொல்லு. என்னவா? என்ன சொல்லுதா? ஆமா, அது ரைட்டு தான், இல்லைன்னு சொல்லியே. நீ இருக்குள்ள சொல்ற, நான் எப்படி வந்துச்சுங்கிறது கேக்குறேன் இல்லையா? என்னமா? அதுதான் அடி, இதுதான் ஆன்சர். பாத்தீங்களா? வந்துட்டு பாருங்க, காயின் வம்சத்துல எத்தனை பேர் கட்டினா? அநேக பொண்டாட்டிகள் அவருக்கு உண்டு. கரெக்டா அடிச்சாச்சுங்கிறது. பரவாயில்ல, மெட்ராஸ். பாத்தீங்களா? பைபிள் சொல்லுது. காயினுடைய வம்சத்தில் என்னது வந்துச்சு? 2 பொண்டாட்டி எங்க கிடையாது, பைபிள்ல அலவுடு கிடையாது இல்லையா? அப்போ ஆதாமுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் பிறந்து வந்துச்சுன்னா அந்த வம்சத்தில் 2 பொண்டாட்டிக்கு பெர்மிஷன் கிடையாது. இவனு எத்தனை கட்டணும்? ஒருவனுக்கு ஒருத்தி தான். சிருஷ்டிக்கும் போது ஒருவனுக்கு ஒருத்தி தான். அப்போ 2-3 பொண்டாட்டிக்காரனுக்கு பிள்ளைகள் நிறைய இருக்குமா, இல்ல ஒரு பொண்டாட்டிக்காரனுக்கு இருக்குமா? யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். என்ன யாருக்கு அதிகமா இருக்கும்? அப்ப யாருடைய பிள்ளைகள் அதிகமாகறாங்க? காயினுடைய பிள்ளைகள். என் மனசுல ஒரு தீர்மானம் பண்ண, யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வாட்சை கொடுக்கணும். இது யாருக்கு? பிரதர், பாத்தீங்களா? சந்தோஷமான காரியம், சரியான ஆன்சர் இல்லையா? மனசுல என்ன நினைச்சிருந்தனோ அது எங்கிருந்து வருது? அங்கிருந்து வருது. சரி, பைபிள் சொல்லுது. இப்போ இந்த 3 காரியங்களை நீங்க பார்க்கும்போது 3 விதமான இச்சைகள். இதுல ஒன்னு கண்களின் இச்சை, இன்னொன்னு என்னது? மாமிசத்தின் இச்சை, 3வது என்னது? ஜீவனத்தின் பெருமை. பாத்தீங்களா? இந்த 3 இச்சைகளை வச்சுதான் சாசு இன்னைக்கும் வேலை செய்யறான். இதுல இந்த சேத்தருடைய வம்சம் பூமியில இறங்கி வரும்போது இவங்கெல்லாம் யாரா இருக்கிறாங்க? சன்ஸ் ஆஃப் காட். யார் இவங்க? சன்ஸ் ஆஃப் காட். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. ஆதாம் 130 வயதான போது, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று, தன் சாயலாக யார மாதிரி இருக்கிறான்? யாருடைய சாயல்?
ஆதாமுடைய சாயல். ஆதாமுடைய சாயல் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். பார்த்துடுங்க, தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று. அவனுக்கு என்ன ரூபம்? தன் ரூபம். அப்போது யாருடைய ரூபம்? தேவனுடைய ரூபம். ஆதாம் சிருஷ்டிக்கப்படும் போது தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டான். அப்போ இந்த ஆதாமுக்கு பிறந்த இந்த குமாரன் சேர்த்து யார்? இது சன் ஆஃப் காட். இவன் தேவனுடைய குமாரன். இங்க ஒரு வம்சம் அங்கிருந்து ஃபார்ம் ஆகி வருது. தேவகுமாரனா இருக்கிறாங்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னும் நம்ம அந்த இச்சையை பற்றி பார்க்கல. பெண் வீழ்ச்சி அடைந்த இச்சை அது இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு பார்க்கலாம் இல்லையா? இன்னைக்கு எத்தனாவது நாள்? 6வது நாள். அப்ப ரொம்ப நெருக்கிட்டேன்னா 4 நாள் தான் இருக்கு. 4 நாளுக்குள்ள நெருக்க வேண்டியிருக்கு நிறைய காரியங்களை. பார்ப்போம் ஆண்டவர் எப்படி செய்றாரு. ஆனா ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிடுங்க. தேவனுடைய சிந்தையில என்ன இருந்துச்சு? இந்த பூமி முழுவதும் தேவனுடைய வித்து என்ன செய்யணும்? பெருகணும். இந்த தேவ வித்தை யாருக்குள்ள வச்சு கொண்டு வர்றார் ஆண்டவர்? ஆதாமுக்குள்ள வச்சு கொண்டு வர்றார். இங்க ஆதாம் என்ன செய்யறான்? ஃபெயில் ஆகிறான். ஆகினால அவனுடைய வித்து என்ன செய்ய முடியல? பெருக முடியல. அதே நேரத்தில் சாசு என்ன செய்யுது? அது பார்த்துச்சு, தேவன் தன்னுடைய வித்தை தான் பெருகிச்சுன்னு நினைக்காரோ, அப்போ ஏன் வித்து இல்லையா? அவன் என்ன யோசித்தா? ஏன் சந்ததியை நான் பெருக செய்வேன். ஆகினால இந்த வித்தை எங்க இருந்து கொண்டு வருவேனா? மிருகத்திலிருந்து. சர்ப்பத்தினுடைய வித்து. சர்ப்பத்தின் மூலமா நான் போய் என்ன செய்வேன்? அவங்க மத்தியில கிரியை செய்வேன். இந்த சர்ப்பத்தின் வித்தை ஏவாள் மூலமா நான் கொண்டு வருவேன். இந்த வித்து என்ன செய்யும்? பூமியில பெருகட்டும். இந்த தீர்மானத்தோட அவன் ஆண்டவருடைய அந்த பிளானை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அப்போ வேதம் சொல்லுது, அந்த விருட்சம் பார்வைக்கு எப்படிப்பட்டது? இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் இச்சிக்கப்படத்தக்க. ஒரு பெண் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருந்துச்சு அந்த உருவம், அந்த சர்ப்பம். இன்னைக்கும் சர்ப்பம் பியூட்டிஃபுல்லா தானே இருக்கு இல்லையா? இதுல இன்னும் விசேஷம் என்னன்னா, இது என்ன செய்யும்? நிமிர்ந்து நிக்கிற ஒரு மிருகம். ஆகினால்தான் சர்ப்பத்தை நீங்க போய் வாழை பிடிங்க, அந்த வாழை மட்டும் விட்டுட்டு மற்ற முழு பாகமும் என்ன செய்யும்? மேல நிற்கும். பாருங்க, வேணா செக் பண்ணி. மற்ற பாம்புகள் அதை செய்யாது. ஆனா சர்ப்பம் என்ன செய்யும்? ராஜநாகம் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 16 அடி நீளம் இருக்கும் அது. அந்த நாகத்தை வாழை மட்டும் பிடிங்க, அது எவ்வளவு வளர்த்தி எழுப்புது பாருங்க. உடல் முழுவதும் அது எங்க கூட தரும்? நேர நிற்கும் அப்படி. அப்போ சர்ப்பம் அன்னைக்கு எப்படிப்பட்ட மிருகம்? அது நிமிர்ந்து நிற்கக்கூடிய மிருகம், பணியக்கூடியது இல்லை. அந்த மிருகம் தான் தண்டனைக்குள்ள வந்துச்சு. அதை நம்ம பின்னால பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.